ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நான் வந்து என்னுடைய ரெண்டல் ஹோம்லேருந்து பிளான்ட்லாம் எப்படி வந்து ஷிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வந்து அள்ளி தொட்டி, அதுக்கப்புறம் தாமரை தொட்டியில் இருந்த மீனெல்லாம் வந்துட்டு பிடிச்சு அதை வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு அதே சேம் தண்ணியிலே வந்துட்டு விட்டாச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சர்வே ஆகும். போன தடவை நான் வந்து மயிலாடுதுறை டு சிதம்பரம் வந்து எடுத்துகிட்டு வரும்போது அது என்ன ஆகிடுச்சு, நிறையா வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ அதனால் புது தண்ணி மாற்றாமல் அதே தண்ணியிலே வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் வந்துட்டு பெருசாகவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நிறையா ரெயின் லில்லி வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பாக்ஸில் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன தொட்டியில் இருக்கக்கூடிய ரெயின் லில்லி பாட்லாம் வந்து தனியாக பாக்ஸில் வந்து வச்சிடலாம். அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்றதுக்காக அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். பாக்ஸில் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று ஐடி மாறாமல் அப்படியே வந்து வச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்துட்டு 60 பிளான்ட் வந்து வச்சுருந்தேன். அதே மாதிரி சின்ன ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் வந்து டியூப் ரோசஸ்லாம் வந்து வச்சாச்சு. இன்னுமே நிறைய பாட் வைக்கிற அளவுக்கு பாக்ஸில் வந்து இடம் இருந்தது. ஆனாலும் வெயிட் வந்து தூக்க முடியாமல் ஏதாவது வந்து பிச்சுக்கிட்டு விழுந்துற போகுது அப்படின்றதுக்காக நான் வந்து வைக்கலை. எடுக்கிற வரைக்கும் வந்து பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் சில பாக்ஸஸ்லாம். நான் பிளான்ட்லாம் கம்மியாக இருக்கும்னு நினச்சி ஈச்சர் தான் வச்சுருந்தேன். அதில் வந்து 2 ட்ரிப்பாக அடிச்சிக்கலான்னு நினச்சிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரிப்பாக ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 1 ரோவில் இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே வந்து எடுத்தாச்சு கம்ப்ளீட்டாக. மீன் வந்து திரும்பி வந்து ஒரு பெரிய பாட்டில் வந்து விட்டுட்டு தண்ணியோடய அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்கிட்ட ஸ்டாண்ட் இருந்தது இல்லையா, அதையும் வந்து போட்டு அது மேலேயும் அது கீழேயும் வர மாதிரி வச்சுருந்தேன். இன்னொரு ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மரக்கண்ணெல்லாம் வந்து எடுத்தேன். 2, 3 மல்லி செடி வந்து எடுக்க முடியல, இடம் இல்லை வண்டியில். அதே மாதிரி ரொம்ப நாள் வளர்த்துட்டு வந்த அத்தி மரமும் வந்துட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு அங்கேயே வந்து விட்டாச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது நிறைய கிளைகள்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி, காற்றுல வந்துட்டு உடஞ்சிருச்சு. ஸோ நிறைய டேமேஜ்கள்லாம் இருக்குது தான் பிளான்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் சர்வே ஆகி திரும்பி பழைய மாதிரி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கம்ப்ளீட்டாகவே வந்து எல்லா பிளான்ட்டுமே வந்து ஏற்றியாச்சு. எல்லாமே வந்து பெரிய பெரிய க்ரோ பேக்கில் இருந்தது. 15x15, 18x18ன்ற மாதிரி க்ரோ பேக்கில் இருந்தது தான். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுடைய இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து போர் போட்டது வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ வந்து காம்பவுண்ட் வேலை, இபி வேலைலாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பூசு வேலை வந்து இருக்குது, போயிட்டுருக்கு வேலை ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. ஆனாலும் நம்மளுடைய செடிகள்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக செடியெல்லாம் வந்து வச்சுருக்கோம். இன்னும் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.